ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 59. இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல நம்ம ஈகோல இருக்கிறதுனால சாதிக்க போறது எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பாயிண்ட மென்ஷன் பண்றாங்க. அது போக நாம ஈகோல எப்படி நம்மளை ஏமாத்திக்கிறோம் அப்படிங்கிறதையும் சேர்ந்து சொல்றாங்க. பத்தியத்தின் மேல் பகை பாராட்டுவதால் ஜுரத்தை விருத்தி செய்து கொள்வது போலே, தீபத்தின் மேல் பகை பாராட்டுவதால் இருட்டை வழுக்கச் செய்து கொள்வது போலே, விவேகத்தின் மேல் பகை பாராட்டுவதால் அகங்காரத்தை வழுக்கச் செய்து கொண்டு. நம்ம ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி டாக்டர் வந்து சில பத்தியங்களை சொல்லுவாங்க. இது எதை நீ சாப்பிடக்கூடாது, இது எதை நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை வந்து அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், பத்தியெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா காட்டுறாரு. சரியா? சோ இந்த மாதிரி அகங்காரத்தை நாம் வழுக்க செய்கிறோம். ஆக்சுவலா நம்ம எதை செய்யணுமோ அதை செய்யணும். டாக்டர் சொல்றாங்கன்னா பத்தியத்தை நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ சொல்ற. நெக்ஸ்ட், தீபத்தின் மேல் பகை பாராட்டிக் கொண்டு. இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேத்துனாதான் இருட்டு போகும். இல்ல எனக்கு விளக்கு மேல பகை, எனக்கு விளக்கு பிடிக்காது. விளக்க பிடிக்காதுன்னா நீதானடா அவஸ்தைப்படுற இருட்டுல. விளக்க பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது, பத்தியத்தை பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது. பத்தியம் பிடிக்கணும், விளக்கு பிடிக்கணும். ஸோ எது வந்து உண்மையோ, எது வந்து நமக்கு நன்மை பயக்குமோ அது நமக்கு பிடிக்கத்தான் வேண்டும். எனக்கு பிடிக்கலன்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள். விவேகத்தின் மேல் பகை பாராட்டினால் ஆத்ம அந்நாத்ம விவேகா அப்படின்னு சொல்லுவாங்க. எது உண்மை, எது மாயை என்று தெரிந்து கொள்வதற்கு விவேகம் என்று பெயர். அப்ப இந்த விவேகத்தின் மேல பகை பாராட்டினேன் அப்படின்னா அகங்காரம் தான் வரும். ஏன்னா நான் உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அகங்காரத்தை எப்படி தூக்க முடியும்? அப்போ உடம்பு மாயை என்று எப்போது புரிகிறதோ அப்போதான் அகங்காரம் போகும். அப்ப அந்த விவேகம் இருந்தாதான் அகங்காரம் போகும். ஆனா அப்படி இல்லாம நீ விவேகத்தின் மேல் பகை பாராட்டினால் அகங்காரத்தை வலுக்கச் செய்து கொள்வது போல. உன்னுடைய தேகத்திற்கு அர்ஜுனன் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கான், ஆனா அது வந்து அவனுக்கு எந்த வகையிலும் உபயோகப்படாது. இதான் அவர் சொல்ல நினைக்கிறது இந்த இடத்துல. அர்ஜுனன் என்ன பண்றான்னா, உன்னுடைய தேகத்துக்கு அர்ஜுனன் என்று பெயரிட்டு, மற்றவர்கள் அபிமானித்த தேகங்களுக்கு ஸ்வஜனம் என்று பெயரிட்டு, உன்னுடைய ஸ்வதர்மமான யுத்தத்திற்கு மிகவும் கொடுமையான பாவம் என்று பெயரிட்டு, இப்படி உன் புத்திக்கு தோன்றபடியே இம்மூன்று வஸ்துக்களுக்கும் இம்மூன்று பெயர்களிட்டு, ஹே தனஞ்சயா போர் செய்ய மாட்டேன் என்று உன்னுடைய அந்தராத்மாவில் மிகவும் உறுதியாக நிச்சயம் செய்து வைத்திருக்கின்றாய். இப்ப இல்ல, முதல்ல எடுத்தவொடனே நான் போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே அர்ஜுனன் நான் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் கீதை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமும் எனக்கு அது நல்லது சொல்லணும்னு சொல்லி கேட்டதுனால அந்த கீதை ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்ப என்ன ஃபீலிங்ல சொல்லியிருக்கான் அப்படின்னா, தன்னை ஒரு தேகமாக பார்த்து, ஆக்சுவலா இப்ப எல்லா சீக்கிரட்டும் அவருக்கு சொல்லியாச்சு. இந்த உடல் மனம் புத்தி என்பது மாயை என்றும். இப்போ உன் உடல் மனம் புத்தி மட்டும் இல்ல, எதிரில இருக்கிற உடல் மனம் புத்தியும் மாயை தான். அப்ப எல்லாமே இந்த ஆத்மஸ்வரூபம் தான். ஆத்மஸ்வரூபம் சும்மா நாஜுக்கும் மாயையாக இந்த கருவிகளை கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறது. இந்த எல்லா சீக்கிரட்டும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம், இந்த இவ்வளவும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் நீ வந்து இந்த தேகத்தை நான் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்லிக்கிட்டு, மத்தவங்க பேருக்கெல்லாம் இன்னொரு பேரை வச்சுக்கிட்டு, ஸ்வஜனம்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு, இவங்கெல்லாம் என் பந்துக்கள், நான் இவங்களோடு போர் செய்ய மாட்டேன் அப்படின்னுட்டு எல்லாம் வந்து நீ நிச்சயம் செய்து முன்னாடி வச்சிருந்தியே அப்படின்னு நினைவுபடுத்துகிறார். சரியா? வைத்திருந்தாயே, போர் செய்ய மாட்டேன் என்று உன்னுடைய அந்தராத்மாவில் மிகவும் உறுதியாக நிச்சயித்து வைத்தாயே, அதை உன்னுடைய பிரகிருதியின் இயற்கை நிறைவேறாமல் செய்து வியர்த்தமடைந்து விடப் போகிறது. நீ இப்படி எல்லாம் நினைச்சிட்டா எல்லாமே நடந்துருமா? உன்னுடைய பிரகிருதி அதை நிறைவேறாமல் செய்து வியர்த்தமடைய செய்ய போகிறது அப்படின்னு சொன்னா, நீ என்னமோ பெருசா பயங்கரமா வந்து இவங்க நான் வந்து அர்ஜுனன், அவங்க வந்து என் பந்துக்கள், என் தேகம், இவங்க இது போர் என்பது பாவம் அப்படி இப்படின்னு இன்னும் பெருசா பேசிட்டு இருந்தேல்லடா. அது கண்டிப்பா நிறைவேறாது. ஏன் நிறைவேறாது? ஏன்னா உன் பிரகிருதியில அது இல்ல. பிரகிருதின்னா வேற ஒண்ணும் இல்ல. மாயைக்கு பிரகிருதின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. அல்லது அந்த மாயைக்கு அரசன், அந்த ஈஸ்வரனை கூட நம்ம பிரகிருதின்னு சொல்லலாம். சரியா? அப்போ இந்த இடத்துல ஈஸ்வரன் உன்னை போர் வலுவில் செய்ய ஈடுபடுத்தப் போகின்றான்னு அர்த்தம். அல்லது சிம்பிளி ஸ்பீக்கிங் கர்மா. உன் கர்மால இந்த இடத்துல நீ போர் செய்தே ஆகணும்னு இருக்குமா? நீ என்னமோ நான் வந்து அப்படி ஆக்கும், நான் வந்து இவங்க பந்துக்கள் ஆக்கும், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ பேசிட்டா மட்டும் நடக்காம இருந்துருமா? நடக்கத்தாண்டா போகுது இந்த போரு. ஏன்னா உன் பிரகிருதியில
இது செய்யணும்னு இருக்கே. ஏன்னா கண்ணனுக்கு எல்லாமே தெரியும். அவன் தானே ஈஸ்வரனே. சோ அவன் சொல்றான், அது செய்யணும்னு இருக்கு. சோ ஸ்டில் நீ உன் உடம்ப நம்பி இந்த உடம்பால நான் என்னத்தையும் சாதிச்சிருவேன் அப்படின்னு நினைக்காத. இட்ஸ் எல்லாம் மாயா. உன் மாயையில நீயே தான் ஏற்படுத்தி வச்சிருக்க. உன் கர்மாப்படி இந்த போரை பண்ணணும் அப்படின்னு நீயே தான் ஏற்படுத்தி வச்சிருக்க. உன் பிரகிருதி தான் ஏற்படுத்தி வச்சிருக்கு போர் பண்ணணும்னு. இப்ப வந்துகிட்டு மோகத்துல வந்து நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா நடக்காம போயிருமா என்று கண்ணன் கேட்கின்றான். சரியா? இது வந்து எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தருமே எதுக்காக கஷ்டப்படுறோங்க? பொதுவா பாத்தீங்கன்னா, அந்த லைக் சொத்து விவகாரம். ரிலேஷன்ஸ்குள்ள சொத்து விவகாரத்தினால அடிச்சுக்கிறாங்க. யார் யாருக்கு எது எது போய் சேரணுமோ அதுதானுங்க போய் சேரும். நீ வந்து பயங்கரமா அடிச்சு புடிச்சிக்கலாம் நினைச்ச உடனே புடுங்கிற முடியும்னு நினைக்கிறியா? இல்ல எனக்கு வேண்டான்னு நீ ஒதுக்குனா கூட உனக்கு வர வேண்டியத தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? See, certain things are pre-planned and based on that karma, that things going to happen is going to happen. எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீருங்க. அத தவிர்க்கவே முடியாது. அது நீ ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்ட. அது இப்ப உதாரணமா உனக்கு ஒரு நோய் வரணும்னு இருந்தது அப்படின்னா, அந்த நோய வந்து என்னால தடுக்கவே முடியாதுன்றேன் நானு. பட் ஆஃப் கோர்ஸ் ஐ கேன் என்ஜாய் தட். நான் வந்து இந்த இடத்துல இது என்னுடைய நோய் தான். நான் வரவழைத்தது தான். இது என்னுடைய பிரகிருதி தான் என்று முழுமையாக தெரிந்து கொண்டு, இது மாயா என்ற புரிதலில் தெளிவில் இருந்து கொண்டு, நானே வேணும்னே இந்த மாயைக்காக இத கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற தெளிவு இருந்ததுன்னா, அன்அஃபெக்டடா அத என்ஜாய் பண்ண முடியும். பட் வலி எல்லாம் வந்து வேணாம் ஐ மீன் நோய வந்து போ அப்படின்னு சொல்லி போகலாம் முடியவே முடியாதுன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அந்த மாதிரி இந்த இடத்துல நான் எத பண்ணணும்னு இருக்கோ, அத நான் பண்ணித்தான் ஆகணும். அதாவது கர்மா படி பண்ணணும்னு இருக்கிறத நான் பண்ணித்தான் ஆவேன். கர்மா இல்லாம சுயமா நீ பண்றது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல பண்றத நான் இங்க கொண்டு வரலங்க. டோன்ட் கெட் கன்ஃப்யூஸ் தட். நீங்க செய்றது எல்லாமே கர்மா படி செய்றீங்கன்னு நெறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. ஒரு பெரிய தொல்லைங்க. எல்லாமே நான் வந்து திருடுறேன் அப்டின்னா, இது என் கர்மால நான் திருடணும்னு இருக்கு. அதனால திருடுறேன். சோ ப்ளீஸ் டோன்ட் கன்ஃப்யூஸ் லைக் தட். யூ ஹேவ் காட் அ ஃப்ரீடம். பட் உன் ஃப்ரீடத்தையே உன் கர்மானால ஃப்ரீடம் இல்லாம பண்ணி வச்சிருக்க. சர்டன் திங்ஸ்ல. அது வந்து உன் கர்மா படி இது நடக்கணும் அப்டிங்கிறது நடந்தே தீரும் என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். So automatically the situation will arise in such a way that automatically will make you to do. அப்ப நீ சுயமாவே நீ பண்ணுவேன்னே வச்சுக்கோமே. இப்ப அர்ஜுனன் வந்து பை ஃபோர்ஸ் பண்றான் அப்படிங்கிறத விட, பை புரிதல்ல தான் பண்றான். ஆனா, இந்த இடத்தில் கீதையின் வாயிலாக அவனுக்கு புரிதல் ஏற்பட வேண்டும். புரிந்து கொண்டு அவன் கண்டிப்பாக போர் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவன் கர்மால இருக்கு. இப்போ போர் செய்ய வேண்டும் என்பது கர்மா இருக்கு அப்படிங்கிறத கூட, அந்த செய்வதற்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸும் அந்த கர்மால இருக்கும். அப்ப அவனுக்கு கீதை உபதேசிக்கப்பட வேண்டும் என்பதும் கர்மால இருக்கும். அவன் செய்த அந்த புண்ணியத்தாலே கண்ணன் வாயிலாக கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நம்ம செய்த புண்ணியத்தாலே ஞான தேவனின் வாயிலால் நமக்கு கேட்க புண்ணியம் கிடைச்சிருக்கு இல்லையா? சோ ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பனிங் டு அஸ் அண்ட் வி ஆர் ரீடிங் இட் அப்படின்னா, அது நம்ம கர்ம பலன் அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். சோ இந்த இடத்துல அர்ஜுனன்ட்ட கண்ணன் சுட்டி காட்டுறான். கண்ணா நீ ஏதோ முதல்ல பேசின அவங்க வந்து இப்படி அவங்க நான் வந்து இந்த பாடி வந்து அர்ஜுனன் அப்படிங்கிறது அந்த பாடி எல்லாம் சஜ்ஜனன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பந்துக்கள் அப்படின்னுட்டு நீ வந்து என்னமோ பேசிட்டு இருந்தியே அது நடக்காதுடா அப்படின்னு சொல்றாரு. பிரகிருதியின் இயற்கை நிறைவேறாமல் செய்து வியர்த்தம் அடித்துவிடப் போகிறது. நான் அர்ஜுனன், இவர்கள் என்னை சேர்ந்தவர்கள், இவர்களை கொல்வது என்ற இந்த தொழில் மகா பாதகம் என்று நினைப்பது கேவல அஞ்ஞானமாக இராமல் அது தத்துவ ஞானமாகி விடுமா அர்ஜுனா? இல்ல இவ்வளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமும் நான் வந்து அர்ஜுனன் இவங்க என் பந்துக்கள் இது கொலைபாதக செயல் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தியே அதெல்லாம் அஞ்ஞானம்னு புரிஞ்சிருச்சா? அத ஞான தத்துவம்னு இன்னமும் நிறைஞ்சுட்டு இருக்கியா நீ பேசுனதெல்லாம் அப்படின்னு கண்ணன் கேட்கிறான். முதலில் நீ போர் செய்வதற்காக சத்திரம் ஏந்தி கொண்டு யுத்த களத்திற்கு வந்து நின்று நான் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று இப்போது பிரதிஞ்ஞை செய்வது எவ்விதம் பயன்படும்? நீ ஞானியா இருக்கும் பட்சத்துல நீ எதுக்கு முதல்ல சத்தியம் பண்ணணும் நான் போர் செய்வேன் அப்படின்னு? அப்புறம் யுத்த களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஏன் சொல்லணும்? அதெல்லாமே உன் மோகத்துல உன் அறியாமையில நீ செய்திருக்கிறாய் என்று உனக்கு புரிந்து விட்டதா? கண்ணன் கேட்கிறான். ஏன்னா 18வது அத்தியாயம் வந்துருச்சுல. நீ சொன்னதெல்லாம் அஞ்ஞானம்னு உனக்கு புரிஞ்சிருச்சா? முதலில் சஸ்திரம் ஏந்தி கொண்டு யுத்த களத்திற்கு வந்து நின்னுட்டு செய்ய மாட்டேன்னு சொல்றது அது லூசுத்தனம்னு புரிஞ்சிருச்சா? இந்த பேச்சு நிறைவேறும் என்று லௌகீக புத்தி படைத்த லோகத்தாரே நம்ப மாட்டார்கள். நீ போர் செய்வதில்லை என்று மனசில் உறுதியாக செய்து வைத்திருக்கும் நிச்சயத்தை உன்னுடைய பிரகிருதி மாற்றிவிடத்தானே போகிறது என்று கண்ணன் மீண்டும் கேட்கின்றான். சரி நீ போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து நான் பாட்டுக்கு நான் சொல்றேன்ல அவன். நான் வந்து பிச்சை எடுத்துட்டு கூட நான் வாழ்ந்துடுறேன். எனக்கு நான் போர் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இது எவன் என்னை யார் காதுல போய் பூ சுத்துற? இந்த லோகத்தாரே எவனும் நம்ப போறது இல்ல. அப்புறம் நீ வந்து பேசிட்டு இருக்க இதெல்லாம். சோ இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். கண்டிப்பா நீ போர் செய்யத்தான் போற.
அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, அந்த நான் என்ற அந்த அகங்காரம் நமக்கு அவசியமற்றது. எத்தனையோ விஷயம் நான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் அத பண்ணிடுவேன், இத பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றோம். பண்ண முடியுதா? செய்ய மாட்டேன் என்று நீங்கள் உட்கார்ந்திருந்தால் செய்யாமல் இருந்துவிட முடிந்ததா? அல்லது செய்வேன் என்று நீங்கள் நினைத்தது செய்யத்தான் முடிந்ததா? என்று நீங்கள் தீவிரமாக சிந்தித்து பார்த்தால், ஈவன் தோ இட்ஸ் மை சிருஷ்டி இன் மை கிரியேஷன் பட் அஞ்ஞானத்தினால நான் போட்டு வச்சத நான் அனுபவிச்சுத்தான் வேணும். இது எல்லாமே மாயைன்னு புரிஞ்சுகிட்டு சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போறதுதான் வாழ்க்கை என்ற தெளிவில் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் உட்கருத்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.